டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையில்தான் போட்டி என்றும் விஜய் இந்த சீனிலேயே இல்லை என்றும் அண்ணா நகர் தொகுதி திமுக வேட்பாளர் சிற்றரசு தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அண்ணா நகர் தொகுதி திமுகவுடைய வேட்பாளர் சிற்றரசன் தற்போது நம்மிடம் இருக்கா, நாம் அவரிடம் கேட்போம். இந்த அண்ணா நகர் தொகுதியில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு? மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு ஆதரவினை பார்க்க முடிகின்றது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் இந்த சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இப்போது நான் பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்பாக அனைத்து மக்களுடைய வரவேற்பை பெறுகின்ற வகையிலே அரசினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் ஒவ்வொருவராக சொல்ல எங்களால் கேட்க முடிகின்றது. விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருமுனை போட்டி தான், திமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அப்படின்னு தொடர்ச்சியாக அவருடைய பொதுக்கூட்டங்கள்லையோ தேர்தல் பிரச்சாரங்கள்லையோ குறிப்பிட்டு வருகிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கண்ணே? எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே தான் போட்டின்னு சொல்கிறார். அப்படின்றப்போ என்ன காரணம் என்று சொன்னால், டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டை அடக்கி ஆள நினைக்கிறது. அப்போ போட்டி எங்களுக்கு அவங்களுக்காக தர இவர் சீன்லேயே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. இந்த 75 ஆண்டு காலத்தில் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் போயிருக்காங்க. ஆனால் திமுகவை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. குறிப்பாக திமுக கட்சி இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறும். சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெறும் என்றும் திமுகவை எந்த கட்சிகளும் தொட்டு பார்க்க முடியாது என்று சிற்றரசன் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் செய்தியாளர் சுரேஷ்.